வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக சன் டிவி சீரியல்ஸோட டைமை மாற்றினாங்க. February 7 இன்னிலேருந்து புது டைமில் சன் டிவியோட சில பர்டிகுலர் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். சன் டிவியில் ரீசெண்டாக டைம் சேஞ்ச் பண்ண சீரியல் ஒன்று பூவே உனக்காக. இந்த சீரியல் ஆல்ரெடி நைட்டு 10 மணிக்கு தான் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. இனி பூவே உனக்காக மண்டே டு சாட்டர்டே வரைக்குமே நைட்டு 10 மணிக்கு தான் சன் டிவியில் வரப்போகுது. இந்த சீரியலில் பூவரசிங்கிற கேரக்டரில் ராதிகா ஃபீமேல் லீடாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ரீசெண்டாக பூயோனுக்கா சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. சீரியல்லேருந்து விலகினதை அஃபிஷியலாக ராதிகா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இனி பூவரசி கேரக்டரில் ராதிகாவுக்கு பதிலாக வேற யார் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவி ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருச்சு. இந்த சுச்சுவேஷனில் பூயோனுக்கா சீரியலில் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டையும் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலில் பூவரசி கேரக்டருக்கு வர்ஷினியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இனி பூயோனுக்கா சீரியலில் வர்ஷினி தான் ராதிகாவுக்கு பதிலாக பூவரசி கேரக்டரில் கண்டினியூ பண்ணுவாங்க. பூவரசி கேரக்டரில் வர்ஷினி தான் இப்போ பூயோனுக்கா சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சம்மந்தப்பட்ட போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. வர்ஷினி ஆல்ரெடி அக்னி நட்சத்திர சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் சன் டிவியில் டே டைமில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த சீரியலில் ஏகப்பட்ட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. ஒரு வழியாக ஏப்ரல் 2021 அக்னி நட்சத்திர சீரியலை சன் டிவியில் முடிச்சாங்க. இது இல்லாமல் சன் டிவியோட சுமங்கலி சீரியலில் வர்ஷினி நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் மறுபடியும் சன் டிவி சீரியல் நடிக்க சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இவங்க கரண்ட்டாக இருக்கிறது ஹைதராபாத். வர்ஷினியோட நேட்டிவும் அதுதான். மறுபடியும் அதர் ஸ்டேட் செலிபிரிட்டிக்கு தான் சன் டிவி இந்த முறை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அக்னி நட்சத்திர சீரியலில் நிறைய செலிபிரிட்டிஸ் பாதியிலே விலகிட்டாங்க. பட் சீரியல் முடிகிற வரைக்குமே மீராங்கிற கேரக்டரில் வர்ஷினி தான் கண்டினியூ பண்ணாங்க. லாக்டவுன் டைமில் நிறைய செலிபிரிட்டி பாதியிலே பர்டிகுலர் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. பட் வர்ஷினி அந்த டைம்லையும் அக்னி நட்சத்திர சீரியலோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கேரக்டரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் சீரியல் முடிகிற வரைக்குமே கண்டினியூ பண்ணாங்க. இவங்களை தான் பூயோனுக்கா சீரியலில் பூவரசிங்கிற கேரக்டரில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சன் டிவி ஆடியன்ஸ் பூவரசி கேரக்டரில் வர்ஷினியை ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பூவரசிக்குன்னு தனியாக நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருமே பூவரசி கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டையே அக்செப்ட் பண்ணலை. ராதிகாவையே பூவரசியை கண்டினியூ பண்ண சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் இன்னும் சில பேர் பூவரசி கேரக்டர்லேருந்து ராதிகா விலகினதே கரெக்டான முடிவு தான் சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ கண்டிப்பாக ராதிகாவை பூயோனுக்கா சீரியலை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். புது பூவரசி எந்த அளவுக்கு சன் டிவி ஆடியன்ஸில் ரீச் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பூயோனுக்கா சீரியல் நடிக்கிற கேரக்டர்ஸ்லேருந்து சீரியலோட டைம், ஸ்டோரி, டேரக்டர்னு ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னமும் சீரியலை சன் டிவியில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கதிர் பூவரசி ஜோடிக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறது தான். ஸோ அந்த பாப்புலாரிட்டியை வச்சு இது வரைக்குமே சீரியலை கண்டினியூ பண்ணாங்க. டிஆர்பி ரேட்டிங்கு சேனல் தரப்பில் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி சீரியலோட டிஆர்பி நைட்டு 10 மணிக்கு இன்னமும் டவுன் ஆகிடும். இந்த சுச்சுவேஷனில் தான் பூயோனுக்கா சீரியல்லேருந்து ராதிகா விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வர்ஷினியை பூவரசி கேரக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. புது பூவரசியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பூயோனுக்கா சீரியலை முடிக்கிறதே பெட்டரான சாய்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.